நானும் நம்பி தான் மேடம் போனேன், கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒழுங்காக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. கல்யாண நாள்ல இருந்து இன்ன வரைக்குமே பிரச்சனை தான் மேடம் எனக்கு. என்ன திருடுறாரு சொல்கிறேன்? ஆமாம் மேடம், கொலுசு ஒரு டைம் பீரோவில் கழட்டி வச்சுருந்தேன். பாப்பா என் கொலுசு தான் பாப்பாவுக்கு போட்டு சுற்றி பீரோவில் கழட்டி வச்சுருந்தேன், புண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் தேடி தேடி பார்க்குற, கொலுசே காணோம். எங்கே போச்சு நான் கேட்குறேன், கொலுசு பாத்தியா ஏதாவது அப்படி சொல்லிட்டு. பாப்பா மேலே சத்தியமாக நான் எடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு. 3 மாதம் கழித்து வீட்டில் எதிர்க்கல ஒரு மாமா இருக்கார். அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட கொலுசு எடுத்துன்னு வந்து கொடுத்தாருமா, அவங்க கொலுசு நாங்கள் 2 பேரும் தான் அடமானம் வச்சு குடித்தோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு போயிருந்தேன். வீட்டில் ஒரு பொருள் இல்லைங்க மேடம், ஒரு பித்தளை பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அடமானம் வச்சு குடிக்கிறது. அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை இல்லாத வெளியில் பண்ணுறாரு பிரச்சனை. கோயில் திருநாளாம் வருது இல்லைங்க மேடம், மலையனூர் கோயில் திருநா, அப்புறம் இந்த கூத்தாண்டவர் திருநா, அதுக்கெல்லாம் வந்தால் இவங்க டீமாக போகிறது. 3 பேர் சேர்ந்தா 4 பேர் சேர்ந்தா போகிறது. போய் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வர்றது, பெரிய பெரிய மொபைல் ஃபோனு எடுத்துகிட்டு வந்து ஊரில் லோக்கலில் விற்கிறது. நான் போனேன்னா வச்சுக்க, என்னை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, இது உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட தான் அந்த ஃபோன் வாங்கினேன், இது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லக்குள்ள எனக்கு அசிங்கமாக இருக்குமே, திருட்டு பையன் பொண்டாட்டி போகுது, திருட்டு பையன் பொண்ணு போகுது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன.